ராஜா பார்த்திங்கன்னா அந்த நண்பர்களோட பேசி அந்த மந்திரங்கள், தந்திரங்கள், பிளாக் மேஜிக்கை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதை நம்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. இதுதான் உண்மை. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பை ஒரு கதை வடிவில் இருக்குது, சிறப்பாக பார்க்கலாம். இந்த கதையின் முடிவில் இந்த கதையிலேருந்து என்ன உணர்ந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் 9080274280. ஏன்னா இந்த முடிவு என்ன உணர்ந்தீங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு கதைன்னு சொல்லிட்டேன். பழி வாங்குறத எண்ணம் சரியா தவறா? எல்லாருக்குமே தவறுன்னு தெரியும், பட் அது எந்தளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த கதையினுடைய உட்கருத்து. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை என்னோடய பழைய வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். ஒரு ராஜா திறமையாக அந்த நாட்டை ஆண்டுட்ருக்காரு. ரொம்ப அற்புதமாக நேர்மையாக ஆண்டுட்ருக்காரு. அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி, 10 வயது மகன், ஒரு மந்திரி சபை இருக்குது. அந்த நாடு நல்லா செல்வ செழிப்பாக இருக்குது. அந்த நாட்டினுடைய சட்டம் என்னன்னாங்க, மந்திரம் செய்வது, இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறது, இந்த பூஜைகள், இதெல்லாம் எதிரான குற்ற வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க. இதுதான் அந்த நாட்டினுடைய விதிமுறைகள். இந்த ராஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறது, இந்த மந்திரங்கள் பண்ணுறது, தந்திரங்கள் பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் நண்பருங்கிறதுனால அப்படியே இருந்தது. பட் அந்த தந்திரங்கள், மந்திரங்கள் தெரிஞ்சவருங்கிறது எல்லா மந்திரி சபைகளுக்கும் தெரியும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் காலகட்டத்தில் ராஜா பார்த்திங்கன்னா அந்த நண்பர்களோட பேசி அந்த மந்திரங்கள், தந்திரங்கள், பிளாக் மேஜிக்கை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதை நம்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. இதுதான் உண்மை. ஸோ அதை நம்பினதுனால அப்பப்போ தனியாக, ஏன்னா ராஜாங்கிறதுனால ஒரு மந்திரி சபையோ இல்லை குதிரைப்படைகளோ இருந்து தான் அந்த நண்பரை மீட் பண்ணோம். ஆனால் இந்த ராஜா மாறு வேடத்தில் போயிட்டு அவர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கதையில் இருக்குது. பார்த்து எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, சும்மா ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு, பேச போகிறாரு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல், சரி ராஜா தானே, அவர் சும்மா ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த ராஜாவோட ரூமை க்ளீன் பண்ணுற பணிப்பெண் சில மந்திர தகடுகளை எடுத்துகிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னா அதை எடுத்துகிட்டு யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா ராஜாவே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாருன்னா அந்த நாட்டின் சட்டப்படி அது குற்றம். இருந்தாலும் அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க, மந்திரி சபையில் ஒரு உயர் அதிகாரி இருக்காங்க, அந்த குழு தலைவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பட்டயங்கள், இந்த மாதிரி மந்திரிக்கப்பட்ட கேடயங்கள்லாம் இருந்தது, இதெல்லாம் ராஜா அறையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டாங்க. மந்திரிகளுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. இது உண்மையா இல்லை பொய்யா, இல்லை இந்த பெண்ணை நம்புறதா இல்லை ராஜா கிட்ட கேட்குறதா, என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே ஒரு குழு அமைக்கிறாங்க. ஒரு 15 பேர் கொண்ட குழு, மந்திரி குழு அமைச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, ராஜா அறையில் இதெல்லாம் இருந்துருக்கு, இந்த தந்திரங்க வேலை, மந்திரங்கள் வேலை, பிளாக் மேஜிக் வேலையெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி தகடுகள்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம நாட்டின் வழக்கப்படி தூக்கு தண்டனை நம்ம கொடுத்துருவோம். ராஜாவாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கலை, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் கொண்ட குழு பேசுகிறாங்க. பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து பேசும்பொழுது, இல்லை இது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் தான் நம்ம மன்னர்கிட்ட இதை பற்றி அரசர்கிட்ட பேச முடியும், ஆதாரம் இல்லாமல் நம்ம இதை பேச முடியாதுன்னு சொல்லி ஒரு 10 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கிறாங்க. ஒற்றர்கள் படை அமைத்து 1 வாரம் 10 நாளைக்கு ராஜா எங்கெங்கே போகிறாரு என்னங்கிறத கவனிக்க சொல்கிற மாதிரி அந்த குழு அமைக்கிறாரு. பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் தன் அந்த நண்பரை போய் பார்க்குறாரு. சில மந்திரிச்சு சில தகடுகள்லாம் கொண்டு அரண்மனைக்கு வைக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை வெளியிலையும் சொல்ல முடியாது, ஏன்னா ராஜாவே இந்த மாதிரி பண்ணுறாரு, சட்டம் இந்த மாதிரி இருக்குது, நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 பேர் மந்திரி குழுக்கள் மறுபடியும் கூடுறாங்க, பேசுகிறாங்க. இது வேறு யாராவது பண்ணியிருந்தால் நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துடலாம், இந்த மாதிரி ராஜாவே பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, சரி இதை நம்ம வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா இறந்துடுறாரு. எப்படி இறந்தாருன்னு யாருக்கும் தெரியல. சில ஆட்களை வச்சு கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மந்திரிகள் சொல்லிடுறாங்க. ராணி அழுகிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாம் காரியங்கள்லாம் முடியுது. ராஜாவை எரிச்சிடுறாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்போ அந்த மந்திரி குழுக்கள் சொல்கிறாங்க,
உங்கள் பையனையே வந்து ராஜாவாக மந்திரி சபையில் அமைக்க சொல்லுங்கங்கும்போது அந்த ராணி சொல்கிறாங்க, என் பையனுக்கு 10 வயசு தானே ஆகுது, எப்படி அவர் ராஜாவாக இருப்பாருன்னு. பரவாயில்லைங்கம்மா, நீங்கள் ராணியாகவே இருங்க, நீங்கள் எல்லா நிர்வாகத்தை பார்த்துக்குங்க, பையன் வந்து ராஜாவாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு விழா நடத்துகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இப்படியே வருடங்கள் போயிட்டே இருக்குது. அந்த ராணிக்கு ஒரு பழிவாங்கும் எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ அந்த ராஜா மேலே ஒரு பிரியம், ரொம்ப நல்லவர், ஏன் இந்த மாதிரி யாராவது கொலை பண்ணிட்டாங்க, என்ன காரணம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ராணி தான் இருந்தாலும் இதை நம்ம யாருக்கும் செயல்படுத்தாமல் யாருக்கும் தெரியாமல் நான் கண்டுபிடிச்சே ஆகணும், யார் செஞ்சாங்கன்னு பார்த்து அவங்கள பழிவாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு என்றைக்கு ராணி ஆகிறாங்களோ அன்னையிலிருந்து இதை செயல்படுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா யார் செஞ்சாங்கன்னு தெரியாது, மந்திரிகள் கிட்ட கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, சாட்சிகளோடு நம்ம அதை செயல்படுத்திட்டு தான் நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு செயல்படுத்திகிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் தன் ராஜாவை, தன் கணவரை கொன்னது அந்த 15 பேர் கொண்ட குழுக்கள் ஒரு 3 பேரை வச்சு கொலை பண்ணிட்டாங்க. காரணம் இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவங்களுக்கு பழிவாங்கும் குணம் நிறைய இருக்குது. கட்டாயம் அந்த 15 பேரை நான் பழிவாங்கியே ஆகணும், அவர் உயிரை நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ராணி மனசில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டாங்க. இப்படியே காலம் போயிட்டே இருக்குது. சரி, எப்படிடா பழி வாங்குறதுன்னு ஒரு நதிக்கரையோரம் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. அதாவது அப்பப்போ ஒரு விருந்து சபை அப்படின்னு சொல்லி விருந்துகள்லாம் கூடும் பொழுது எல்லாருமே அந்த இடத்துல கூடுவாங்கன்னு சொல்லி ஒரு 30 அடி உயர ஒரு கேளிக்கை கூடத்தை கட்டுறாங்க. அந்த கேளிக்கை கூடக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி உயர 100 ஃபீட் ஹைட்டுக்கு ஒரு வாட்டர் டேங்க்கும் கட்டுறாங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா, அந்த மந்திரிகளெல்லாம் நம்ம கூப்பிட்டு ஒரு நாள் பார்ட்டி வைக்கிறேன், ஒரு விருந்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டா, டேங்கை திறந்து விட்டால் அந்த 30 அடியில் இருக்கிற அந்த கேளிக்கை கூடம் ஃபுல்லாக தண்ணியில் நிரம்பிடும். தண்ணி நிரம்பினா தண்ணி வெளியில் வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 10 நிமிஷத்தில் இறந்துடுவாங்க. இதுதான் அந்த ராணியோட எண்ணம். அந்த நாட்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாட்கள் வந்தது. அப்போது அந்த மந்திரி குழுக்களை கூப்பிட்டு, இந்த 15 பேர் கொண்ட குழுக்கள் எல்லாருமே அவசியம் வாங்க, உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, ஒரு விருந்து வச்சுருக்கேன், நல்ல விருந்துகள்னு சொல்லி நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு நாள் வருது. அந்த 15 பேர் கொண்ட குழு அவங்க குடும்ப உறுப்பினர்களோட அந்த விருந்துக்கு வராங்க. அப்போ ஸ்டேஜில் பேசுகிறாங்க அந்த ராணி, நீங்கள் வந்து நல்ல நாட்டை நிர்வாகம் பண்ணுறீங்க, நானும் நிர்வகிச்சிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், என் கணவரை யார் கொன்னதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டு நீங்கள்லாம் சேர்ந்து தான் எதாவது பண்ணியிருக்கீங்கன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. அதனால் என்னால் சாட்சிகள் இல்லை, அதனால் எதுவுமே செய்ய முடியல. சரி, பரவாயில்ல, நடந்துருச்சு, நாட்டை நம்ம சரியாக நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம், நாடு நல்லா இருக்குது, விருந்தெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அரசபைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. விருந்துகள் படைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 50 விருந்து படைக்கிறவங்க, சமைக்கிறவங்க, பணிப்பெண்கள், அந்த மாதிரி அவங்களே ஒரு 100 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் வரும்போது அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேங்கை திறந்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த கேளிக்கை கூடம் ஃபுல்லாக அந்த விருந்து சபை ஃபுல்லாக தண்ணி ரொம்பி தண்ணியும் வெளியில் வராது. 10 நிமிஷத்தில் அங்கேருந்து அனைவரும் இறந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த 15 பேர் கொண்ட குழுக்கள், அவங்களோட உறவு முறையாட்கள், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் வேலையாட்கள் ஒரு 100 பேர், டோட்டலாக எல்லாருமே இறந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எங்கே ராஜா, எங்கே பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து ராஜாவை வந்து அந்த விருந்துக்கு கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டீங்க, அதனால் ராஜா வந்து ரகலை பண்ணார், அதனால் நான் ஒரு மந்திரியோடு அனுப்பியிருக்கேன், மாறு வேடத்தில் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஐயையோ, என் பையனை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. இவ்வளோ தான் இந்த கதையின். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த காலத்தில் இதுக்கு தான் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணத்தில் எப்படியும் தெளிவாக இருக்கணும். அப்படி தெளிவில்லாமல் இந்த பழிவாங்கிற எண்ணத்தில் இருந்தால் நம்மளோட செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும். இந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த அம்மாவோட எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அந்த 15 பேர் கொண்ட குழுக்கள், அவங்களோட உறவு முறைகள் ப்ளஸ் அங்கே வேலை செஞ்சவங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க, 50 பேர் சமைக்கிறவங்க, நடனம் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இப்போ இறந்துட்டாங்க.
சொல்லப்போனால் அவங்களோட பையனும் இறந்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நீங்கள் தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். சிறப்பாக நானும் உங்களோட பதில் பேசுகிறேன். இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பழி வாங்கிறது தவறானதுங்கிறது புரியுது. பட் பழி வாங்கினா நம்ம கூட இருக்கிறவங்களும் அழிவாங்க அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற உட்கருத்து. ஸோ சிறப்பாக பாருங்கள். உங்கள் புரிதல் தன்மையை கமெண்டில் சொல்லுங்கள். நலமாக பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அற்புதமாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.